ரெண்டு விதமான அந்நிய பாஷை இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது. அந்நிய பாஷை பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, அந்நிய பாஷை பேசாதவங்களா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு விதமான அந்நிய பாஷையை ஒருத்தவங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்நிய பாஷையை பேசாதீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டான். இப்போ பொதுவாகவே நிறைய டீச்சிங் என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்நிய பாஷையை பேசாத, அப்படி ஒன்றும் பைபிள்லே கிடையாது அப்படின்னு நிறைய டீச்சிங் பண்ணிடுறாங்க. இப்படி டீச் பண்ணுறதுனால ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி தடைப்படுது, அந்நிய பாஷை பேசுகிறதுனால என்ன நடக்குது, ஏன் இந்த மாதிரியான டீச்சிங் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அந்நிய பாஷையில் எத்தனை டைப் இருக்குன்றதை பார்த்துரும். முதல் நம்ம 2 டைப்பை நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதர் டங், இன்னொன்று அன்னவுன் டங். இதை தமிழில் ஃபஸ்ட்டு மாற்றிடுவோம். ஒன்று வேறு பாஷை, இன்னொன்று அந்நிய பாஷை. அதர் டங்கை பற்றியும் அன்னவுன் டங்கை பற்றி பைபிள் பேசியிருக்கா அப்படின்னா தெளிவாக ரெண்டையும் பிரித்து பேசியிருக்கு. அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். பவுல் இதை எப்படி கோட் பண்ணுறாரு அப்படின்றத பார்த்துடலாம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 21வது வசனம். மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனத்தினிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. இந்த 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்நிய பாஷையை பற்றி பேசக்கூடிய ஒரு அதிகாரமாக இருக்குது. இந்த 21வது வசனத்தை பவுல் எங்கேருந்து கோட் பண்ணுறாருன்னா, பழைய ஏற்பாட்டில் ஏசாயா எழுதின அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை கோட் பண்ணி புதிய ஏற்பாட்டில் இதை சொல்கிறாரு. அப்போது அந்நிய பாஷைன்றது ஏதோ ஒரு புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டு புதுசாக தோன்றின ஒன்று கிடையாது. அது ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக முன் அறிவிக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்குது. இப்போது அந்த முன் அறிவிக்கப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்றத வாசித்தோம் அப்படின்னா, இதிலே பவுல் 2 விதமான பாஷைகளை பேசுகிறாரு. அதை இன்னும் நம்ம தெளிவாக ஏசாயாவில் போய் வாசிக்கலாம். ஏசாயா 28வது அதிகாரம் 11வது வசனம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இங்கே தான் நீங்கள் 2 விதமான அந்நிய பாஷைகளை வாசிக்கலாம். ஒன்று பரியாச உதடுகள்னு எழுதியிருக்கு, இன்னொன்று அந்நிய பாஷைன்னு எழுதியிருக்குது. இதை இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாமரிங் லிப்ஸ்ன்னு இருக்கும், இன்னொன்று அனதர் டங்ஸ்ன்னு இருக்கும். இதை 2 தான் நம்ம இப்போ பிரித்து பார்க்க போகிறோம். இப்போ அந்நிய பாஷைன்னு சொன்னோன்னே, பிரதர் அப்படி பைபிளில் ஒன்றுமே கிடையாது பிரதர், அந்நிய பாஷைன்ட்டு நீங்கள் சொல்லிட்டு பாபா பாபா ஷாபா பாபான்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்நிய பாஷைன்னு ஒன்று சீஷர்கள் பேசவே கிடையாது, அவங்க வேற ஒரு பாஷையை தான் பேசுனாங்க, நீங்கள் ஷபா பாபான்னு சொல்கிறீங்க, அதை தான் அந்நிய பாஷைன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் சீஷர்கள் பேசவே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. இப்போ அந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போது ஸ்டாமரிங் லிப்ஸ் அப்படின்ட்டு இருக்குதுல்ல, இதுக்கான எபிரேய வார்த்தை என்ன அப்படின்றத பார்த்தோம்னா லாயேக் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. லாயேக்னா பஃபூன்னு அர்த்தம். எத்தனை பேர் பஃபூன் ஷோவை பார்த்துருப்பீங்க? பக்கத்தில் நான் ஒரு பிக்சரை வைக்கிறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பஃபூன் ஷோவில் பார்த்தீங்கன்னா அந்த பஃபூன் பேச மாட்டார், பேசாமல் அமைதியாக இருப்பார், வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டார், ஆனால் உளருவார். இந்த பஃபூன் ஷோவை பார்த்தீங்கன்னா ஷா கச்ச கச்ச கச்சா குச்ச 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 குச்சா அப்படின்னு தான் பேசுவாங்க. இதோ குழந்தைங்களுக்கு இந்த பஃபூன் ஷோ நீங்கள் கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சிரிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிளா 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 பிளா, இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இல்லாட்டி உங்களுக்கு பஃபூன் ஷோனா என்னன்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போது இங்கே ஸ்டாமரிங் லிப்ஸு பரியாச உதடுகள்னு எழுத இருக்கிற இடத்துல பஃபூன் எழுதப்பட்டிருக்கு. பஃபூன்னா உளறுகிற வார்த்தைகள். ஒரு ஜோக்கர் எப்படி சிரிக்க வைக்கிறதுக்கான உளறுகிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரோ, அதே மாதிரி ஆண்டவர் இந்த பரியாச உதடுகளை பயன்படுத்துகிறாராம். எதுக்கு பிரதர் இந்த பரியாச உதடுகளை ஆண்டவர் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்நிய பாஷையில் நீங்கள் பேசும்போது உங்கள் மைண்டிலேருந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுறது கிடையாது, உங்கள் ஆவியிலேருந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க. உங்கள் மைண்டில் யோசிச்சு இந்தந்த வார்த்தையை அடுத்து சொல்லுவோம், அந்த வார்த்தையை அடுத்து சொல்லுவோம் அப்படின்றது கிடையாது. என்ன வார்த்தை சொல்கிறீங்கன்றது உங்களுக்கே தெரியாது. உங்கள் வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை புலம்புற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது அந்நிய பாஷையாக வருது பார்த்தீங்களா, உங்கள் மைண்டு யோசிக்கலை பார்த்தீங்களா. அதனால தான் ஆண்டவர் உங்கள் மைண்ட்லேருந்து யோசிச்சிடாத வார்த்தைகளை வர வைக்கணுன்ட்டு அந்நிய பாஷையை யூஸ் பண்ணுறாரு. அதனால் இதுக்கப்புறம் யாராச்சும் வந்துட்டு உளர்றாங்க, அது அந்நிய பாஷையே கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உளர்றதை பற்றி தான் பைபிள் இங்கே போட்டிருக்கு, அதுவும் பஃபூன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதையும் கொஞ்சம் பாருங்கள். ஸ்டாமரிங் லிப்ஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கு, அதாவது பிளாபரிங், உளர்றதான், லபலபலபலா பிளபலபலபலா, இந்த மாதிரியான வார்த்தைகள்லேருந்து அது புறப்படுகிற ஒரு வார்த்தை தான் அது. ஸோ அந்நிய பாஷைன்றது பைபிளில் எழுதப்படாத வார்த்தைகள் கிடையாது, அது பைபிளில் எழுதப்பட்ட வார்த்தைகள் தான். அதுவும் நீங்கள் பேசுகிற மாதிரி சாதாரண வார்த்தை கிடையாது. ஆவியானவரே உள்ளே இருந்து உங்களுக்கு பேசுகிறதுக்கு உதவி செய்வார். இப்போ இன்னொரு வார்த்தையை பார்த்துடலாம். அனதர் டங்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. இது தமிழில் அந்நிய பாஷைன்னு இருக்குது. புதிய ஏற்பாட்டில் வந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க,
பொதுவாகவே அந்நிய பாஷை பற்பல பாஷைன்ட்டு இப்படி குழப்பி விட்டுறாங்க இந்த வசனங்களை வச்சு. இதை நீங்கள் இங்கிலீஷில் வாசிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த அனதர் டங்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம அதர் டங்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் புதிய ஏற்பாட்டில். அதுக்கப்புறம் ஸ்டாமரிங் லிப்ஸ் அப்படின்னு சொன்னேன்ல, இதை நம்ம புதிய ஏற்பாட்டில் இங்கிலீஷில் அன்னவுன் டங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரெண்டுக்கான வசனத்தையும் நம்ம இப்போ எடுத்து பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதர் டங்ஸ். அதர் டங்ஸ்னால் என்ன பிரதர்? இதை வச்சு தான் கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. இந்த சீஷர்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கிறாங்க. மேல் வீட்டு அறையில் பரிசுத்த ஆவியானவர் இவங்க மேலே ஊற்றப்படுறாரு. இப்போ எல்லாருமே பற்பல பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பேச ஆரம்பித்தோடனே கீழே இருந்து எல்லாரும் பார்க்குறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, லாங்குவேஜே தெரியாத, அதாவது எங்கள் லாங்குவேஜ் இவங்களுக்கு தெரியாது, எங்கள் லாங்குவேஜில் இவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகிறாங்க. ஷாக் ஆகிற உடனே இந்த ஒரு காரியத்தை வச்சு தான் என்ன சொல்லிடுறாங்க, இப்போ சீஷர்கள் பேசுனது அந்நிய பாஷை கிடையாது, பற்பல பாஷை. அவங்க பேசுனது ஜனங்களுக்கு புரியக்கூடிய பாஷையை பேசுனாங்களே தவிர்த்து ஷாபாராபான்னு சொல்லலை, வேறு லாங்குவேஜை பேசுனாங்க. இப்போ நான் தமிழில் பேசுகிறேன்ல, டக்குன்னு நான் ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லேயோ பேசினேன் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தானே சீஷர்கள் இப்போ பேசியிருக்கிறாங்க. அதனால் அவங்க அந்நிய பாஷை பேசலை, பற்பல பாஷையை பேசியிருக்கிறாங்க. அந்நிய பாஷைன்னு ஒன்று பைபிள்லே கிடையாது அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க. இந்த கன்ஃபியூஷன் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ரெண்டு விதமான அந்நிய பாஷையை புரிஞ்சிக்காதனால தான். இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, சீஷர்கள் பேசினது அதர் டங்ஸ். இதை நம்ம பைபிளில் எடுத்து வாசிச்சோம்னா இன்னும் நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 3வது வசனம், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளினபடியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். அந்த பாஷைகள்லாம் என்னென்ன அப்படின்னு கீழே இருக்கிற வசனத்தை வாசிச்சோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். 6வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? இப்போ சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இவங்க எல்லாரும் கலிலேயர், ஆனால் இவங்க பேசுகிற பாஷை இவங்களுக்கு தெரியாததே பேசுகிறாங்க அப்படின்னு ஷாக்காராங்க. அது என்னென்ன லாங்குவேஜ்னு கீழே எழுதியிருக்கு பாருங்க. பார்த்தரும் மேதரும் ஏலாமீத்தரும் மேசோபோத்தாமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சீரேனா பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரேபியருமாகிய நம்முடைய பாஷைகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். இந்த வசனத்தை வச்சு தான் சொல்லிடுவாங்க, சீஷர்கள் பேசினது அந்நிய பாஷை கிடையாது, பற்பல பாஷை, அரபு பாஷையை பேசினாங்க, எகிப்திய பாஷையை பேசினாங்க, கிரேக்க பாஷையை பேசினாங்க, அது அந்நிய பாஷை கிடையாது பிரதர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆவியானவர் ஏன் இவங்களுக்கு பற்பல பாஷையை கொடுத்தாரு, அந்நிய பாஷையை கொடுக்காம? ஏன்னா இவங்க இயேசு கூட சேர்ந்து ஊழியம் பண்ணுறாங்க. இவங்க இஸ்ரவேலை தாண்டி வெளியே எங்கேயும் போனதே கிடையாது. ஆனால் இப்போ ஆவியானவர் இவங்களுக்கு ஊற்றப்பட்டு இவங்க இந்த இஸ்ரவேலை தாண்டி வெளியே இருக்கிற எல்லா சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லணும். இவங்க பேசின ஒவ்வொரு பாஷைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் பக்கத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது இவங்களை சுற்றி இருக்கிற ஒரு பவுண்ட்ரி மாதிரி இருக்கும், ஒரு ரவுண்டு மாதிரி நீங்கள் வரையலாம். ஒவ்வொரு பாஷைகளையும் ஒவ்வொரு ஊரையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க, இது ஒரு ரவுண்டு மாதிரி தான். இதுக்கு நடுவில் தான் எருசலேம் இருக்கும். இந்த சீஷர்கள் இந்த எருசலேம் இந்த நடு பகுதியில் மட்டும்தான் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க, சுற்றி இருக்கிற எந்த பகுதியிலையும் மினிஸ்ட்ரி பண்ணல. இப்போ ஆவியானவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இவங்க மேலே ஊற்றப்பட்டு இவங்களுக்கு தெரியாத லாங்குவேஜ்லேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த சீஷர்கள்ட்ட போய் நீ மற்ற இடத்துல போய் சுவிசேஷம் சொல்லு அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு அவங்க லாங்குவேஜே தெரியாது, நான் எப்படி போய் சுவிசேஷம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்பாங்க. இப்படி கேட்பாங்கன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா, அவங்களுக்கு தெரியாத லாங்குவேஜில் மகத்துவங்களை இவங்க வாய் வழியாக பேச வச்சிட்டாரு. நீங்கள் நினைக்கிறீங்களா ஆண்டவர் ரொம்ப லிமிட்டானவர்னு? உங்களுக்கு தெரியாத பாஷையை கூட ஆண்டவரால் பேச வைக்க முடியும். அது இப்படி தான் பைபிளில் போட்டிருக்குது. இப்போ தெரியாத பாஷையில் சுவிசேஷத்தையும் தேவனுடைய மகத்துவத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதை வச்சு தான் முடிச்சிருவாங்க, இது அந்நிய பாஷையே கிடையாது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இங்கே இருக்கிற 2வது அதிகாரம் 4வது வசனத்தை இங்கிலீஷில் வாசித்து பார்த்தீங்கன்னா அதர் டங்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம இன்னும் அன்னோன் டங்ஸை பார்க்கவே இல்லை.
இந்த அதர் டங் பார்த்தீங்கன்னா வேற லாங்குவேஜில் பேசுறது. ஆனால் அன்னவுன் டங் நம்ம பார்த்தோம்ல, பஃபூன், அந்த பிளாபர் பண்ணுற வார்த்தைகள், அதை பற்றி பைபிள் போட்டிருக்கா? கண்டிப்பாக போட்டிருக்கு. இந்த ஒரு சாப்டரோடய முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் அதர் டங்கை மட்டும்தான் பார்த்துருக்குறீங்க. அன்னவுன் டங்கை பார்க்கணுன்னா 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்துக்கு வரும். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 விதமான அந்நிய பாஷையை பற்றியும் பைபிள் போட்டிருக்கு. இங்கே போட்டிருக்கிற பாஷை பார்த்தீங்கன்னா அன்னவுன் டங். இந்த டங்ஸில் எல்லாரும் பேசணுங்க. இந்த வரத்தில் எல்லாரும் செயல்படணுங்க. இந்த வரத்தை ஏன் இவ்வளோ அட்டாக் பண்ணுறான்னா, இந்த வரத்தில் அவ்வளோ பவர் இருக்குது. இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி அவ்வளோ வல்லமைகள் இருக்குது. அது தெரிஞ்சதுனால தான் பிசாசு என்ன பண்ணுறான்னா, பல போதகர்களை பயன்படுத்தி இந்த அந்நிய பாஷையின் வரத்துக்கு அகைன்ஸ்டாக பேச வைக்கிறான். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அந்நிய பாஷை பேசுகிறவங்க கூட குழம்பி போயிட்டாங்க. பிரதர் இப்படி ஒன்று சொல்லிட்டாங்க, அப்போ அது உளர்றதா அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க. நான் சொல்லவா, இது பரிசுத்த ஆவியானவரே உங்கள் வாயில் கொண்டு வந்து போடக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. நீங்கள் மனுஷன்கிட்ட கிடையாது, மனுஷனுக்கு புரியாது, மனுஷனுக்கு உளர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது தேவ ரகமான பாஷையாக இருக்குது. அது தேவனுக்கு தெரியும். வாழ்க்கைக்கு தேவையான சீக்ரெட்ஸை இப்போ பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இந்த 2 விதமான பாஷைகளை பற்றி பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்தோம் அதர் டங், இன்னொன்று அன்னவுன் டங். இதை 2 பேசுகிறதுனால பெனிஃபிட் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதை நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்நிய பாஷை பேசுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே நிறைய பேர் எனக்கு கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதர் அந்நிய பாஷைன்னு ஒன்று கிடையாதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டதுனால தான் நான் உங்களுக்கு அந்நிய பாஷை பேசுகிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இந்த சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களால் அந்நிய பாஷையை பேச முடியாது. அதனால் சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கோங்க. 2 விதமான அந்நிய பாஷை இருக்குது. சரி, இதை பேசுகிறதுனால என்ன பிரதர் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வேறு பாஷை பேசுகிறவனுக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். வேறு பாஷையை ஒருத்தன் ஆவியில் நிறைஞ்சு பேசுகிறான் அப்படின்னா அவனுடைய பவுண்ட்ரி உடைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கல்ல, அந்த சீஷர்கள் ஒரு எல்லைக்குள்ளே இருந்தாங்கல்ல, அந்த எல்லைகளை உடச்சி வெளியே வந்தாங்கல்ல. நான் சொல்கிறேன், இந்த பாஷையில் ஒருத்தன் ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தானா அவனுடைய எல்லைகளை உடைச்சு சுவிசேஷத்தை, தேவனுடைய மகத்துவங்களை, அற்புதங்களை வேற ஒரு எல்லைக்கு கொண்டு போகிறவனாக இருப்பான். நான் சொல்கிறேன், இதை பார்க்குற சிலர் அப்பேற்பட்ட வேற பாஷைகளையும் பெற்றுக்கொள்வீர்களாக. இது சும்மா மட்டும் கிடையாதுங்க, வேற பாஷை எல்லா இடத்துலையும் பயன்படுத்தப்படும். நீங்கள் இந்த அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவலை கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் வில்லியம் சேமோர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரர் பயங்கரமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் தெரிலனா அதை போய் ஸ்டடி பண்ணி பாருங்கள். அந்த எழுப்புதல் நடந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பற்பல பாஷைகள் நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து வெவ்வேறு லாங்குவேஜில் பேசுனாங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஹிந்தியில் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கூட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் ஹிந்தியில் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு என்ன நார்த் இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. ஒருத்தர் ஸ்பெயினில் பேசுகிறார் அப்படின்னா அவரை ஸ்பெயினுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. ஒருத்தர் ஃப்ரெஞ்சில் பேசுகிறாருன்னா அந்த ஃப்ரெஞ்ச் கண்ட்ரிக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. அப்போது ஒருத்தவங்களுக்கு இந்த லாங்குவேஜ் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அவங்கள அந்த கண்ட்ரிக்காக ஆண்டவர் நியமிச்சிருக்காருன்னு அனுப்பிச்சி வைப்பாங்க. இதுக்காகவே இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஜான் ஜிலேக்குன்ற ஒரு மிகப்பெரிய ஹீலிங் எவாஞ்சலிஸ்ட் இருந்தார் பாருங்க. அவருடைய ஒரு அற்புதத்தை ஷேர் பண்ணுறாரு. அவர் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அப்போது ஒரு ட்ரெயினில் அவர் இருக்கிறப்போ அவரை சுற்றி நிறைய இட்டாலியன் பீப்புள் உட்காந்துருக்குறாங்க. இவருக்கு இட்டாலியன் லாங்குவேஜ் தெரியாது. இவருக்கு தெரிஞ்சது ஒன்று தான், இங்கிலீஷ் தான் தெரியும். இப்போ இவர் எப்படி இட்டாலியனில் பேசுவார்? இவருடைய மனசில் ஒன்று தோணியிருக்கு, நான் இந்த ட்ராவலில் போகிறப்போ இவங்களுக்கு சுவிசேஷத்தையும் தேவனுடைய அற்புதங்களையும் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உள்ளேருந்து சொன்னாராம், ஒன்னால் அது முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே இவர் எந்திரிச்சு அவங்ககிட்ட போயிருக்கிறாரு. போயிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவரையே அறியாமல் இட்டாலியன் லாங்குவேஜில் 15 நிமிஷம் அவர் பேசியிருக்கிறாரு. ஓ, எப்பேற்பட்ட பாஷையாக இருக்குது பாருங்கள். உங்கள் எல்லைகளை உடைச்சி இவங்ககிட்ட பேசவே முடியாது. இவங்களுக்கு தெரிஞ்சது வெறும் தமிழ் தான். இதை வச்சு எப்படி போவான்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் வெறும் தமிழை பேசுகிறவங்களா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை இன்டர்நேஷ்னலுக்கு தூக்கிட்டு போக முடியும். உங்கள் எல்லைகளை தாண்டி ஆண்டவரால் கொண்டு போக முடியுங்க. அதை உடைக்கிறதுக்காகவே இந்த லாங்குவேஜை வச்சிருக்கிறாரு.
சரி, இந்த அன்னோன் டங்கில் பேசுகிறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் டங் பேசுனீங்கன்னா ஒரு லாங்குவேஜை தாண்டி இன்னொரு லாங்குவேஜ் தான் போவீங்க. ஆனால் அந்நிய பாஷையை பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பரலோகத்தையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜாக இருக்குது. அது தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிற லாங்குவேஜுங்க. தேவனிடத்தில் மட்டும் கிடையாது, சில தூதர்களை கட்டவிழ்க்கக்கூடிய லாங்குவேஜ் அது. ஏன்னா 1 கொரிந்தியர் 13 வாசிச்சிங்க அப்படின்னா, முந்தின அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா, நான் மனுஷர் பாஷையை பேசினாலும் தூதர் பாஷையை பேசினாலும் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே 14வது அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா, அவன் தேவனிடத்தில் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான்னு இருக்கு. அப்போது அந்நிய பாஷை மனுஷனுக்கு புரியாது. ஆனால் சில தேவ தூதர்களை சில நேரத்தில் கட்டவிழ்த்து விடுவீங்க. ஷாக்கா லாபா ஷாபா அப்படின்னு சொல்லுவீங்க. பார்த்தா உங்களுக்கான அற்புதங்களை செய்யக்கூடிய தேவ தூதன் கட்டவிழ்க்கப்பட்டிருப்பான். ஷாப்பா லாக்ரா ஹாஷா, உங்களுக்கு ஃபினான்ஸை பொருளாதாரத்தை கொண்டு வரக்கூடிய தேவ தூதன் கட்டவிழ்க்கப்பட்டிருப்பான். லே ஷாக் லாமா நீங்கள் சொல்லுவீங்க. சில சுகத்தை கொண்டு வரக்கூடிய தேவ தூதர்கள் கட்டவிழ்க்கிறத பார்ப்பீங்க. அந்நிய பாஷைன்றது ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. அதில் பல நன்மைகள் இருக்குது. நம்ம பைபிளில் பார்த்தோம்னா இதை ஒரு பெரிய சீரீஸாகவே போடலாம். அந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குது அந்நிய பாஷையை பேசுகிறப்போ. இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் பிசாசு இந்த போதகர்களை வச்சு இந்த அந்நிய பாஷையை அவ்வளோ அட்டாக் பண்ணுறான். இன்னும் சொல்ல போனால் அந்நிய பாஷையை நம்ப மாட்டாங்கன்னு ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லும் போதே சொல்லியிருக்கிறாரு. அதையும் நம்ம வாசிப்போமா? 11வது வசனம் வாசித்தோம், 28:11. இப்போ 12வது வசனத்தை வாசிப்போம். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இதுவே எதுவே? அந்நிய பாஷையே. அந்நிய பாஷை உங்களுக்கு இளைப்பாறுதலை தரக்கூடிய லாங்குவேஜாக இருக்குது. உங்களுக்குள்ள ஒரு ரெஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் கன்ஃபியூஷனாக இருப்பீங்க, பல கவலைகள் உங்களுக்கு இருக்கும். ஷாக் லாமா ரா ஷேபா நாஹா அப்படின்னு பேசுகிறப்போ உங்களுக்குள்ள ஒரு ரெஸ்ட்டு வரதை பார்ப்பீங்க. இது ரெஸ்ட்டை தரக்கூடிய ஒரு லாங்குவேஜுங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இவ்வளோ அட்டாக் ஆகுது. நான் அந்நிய பாஷை பேசுகிறது எப்படின்னு தான் அடுத்த வீடியோ போடலான்ட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இதுக்கு அடுத்த வீடியோவாக அதுதான் வருது. ஸோ அந்நிய பாஷையை பேச முடியாதவங்க கண்டிப்பாக அதை நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் இந்த அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்வீங்க. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவீங்க. அற்புத பாஷைகளை உங்கள் வாய் பேசும். தேவனுடைய மகத்துவங்களை உங்கள் வாய் பேசும். இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் அந்நிய பாஷையை பேசக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, பேசாதவங்களாக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் பேசுகிறவங்களா இருந்தீங்கன்னா இது வரைக்கும் பேசாத உள்ளே இருந்த அட்டரன்ஸை, பேசாத சில உச்சரிப்புகளை ஆவியானவர் உங்களுக்கு தருவார். நான் ப்ரேயர் பண்ணுறேன். பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்க மேலேயும் பரிசுத்த ஆவியானவருடைய தேங்க்யூ ஜீசஸ் அந்த வல்லமை நிரப்பட்டும், அந்த அபிஷேகம் நிரப்பட்டும். இவங்க ஒவ்வொருத்தவங்களும் அந்நிய பாஷைகளில் பேசுவார்களாக. அந்நிய பாஷையை பேசுகிறவர்கள் பற்பல வார்த்தைகளை உச்சரிப்பார்களாக. புதிய புதிய லாங்குவேஜ் அவங்களுக்கு டவுன்லோட் ஆகட்டும். இவங்களை நான் பிளஸ் பண்ணுறேன். இப்பொழுதே நிரப்பப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ். இன்னும் இதை அறிந்து கொள்ளட்டும். ஒரு தெளிவின் ஆவியை உங்கள் மேலே பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா, இது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து இதை தெளிவடையட்டும். இதை வச்சு தான் நிறைய பேர் பேசாமல் இருக்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்டவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஒரு தெளிவடையட்டும். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்நிய பாஷையை பற்றி பேசுகிறேன். காட் பிளஸ் யூ ஆல்.